நாம் ஆர்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலையில்லோம், ஏமாப்போம் விணியறியோம், பணிவோமல்லோம். உண்மை இல்லைங்கய்யா. எந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து இந்த உடம்பும் மனசும் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கோ அந்த கான்சியஸ்னஸ் ஆழ்ந்து பார்த்தீர்களானால், பார்ப்பானை பார்த்தீர்களானால், அப்சர்வரை அப்சர்வ் பண்ணீங்கன்னா, விட்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்கய்யா, நீங்க தான் இந்த உடம்பை உருவாக்குறீங்க. நீங்க சொல்லுகின்ற சொற்களாலே, நீங்க வைத்திருக்கின்ற நம்பிக்கைகளாலே, உங்களுடைய கான்சியஸான முடிவுகளாலே இந்த உடல், மனம், உயிர், உணர்வு அனைத்தையும் நீங்க தாங்க வடிவமைக்கிறீங்க. நீங்க சொல்லுகின்ற சொற்களை முறைப்படுத்தினீர்களானால், மனம் சார்ந்து உடலிலே எழுகின்ற எல்லா பிரச்சனைகளும், மனம் சார்ந்து உங்கள் சமூகத்தில் எழுகின்ற, நீங்கள் எழுப்பிக் கொள்ளுகின்ற, எழுப்புவித்த சகல பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும். கான்சியஸ் டெசிஷன்ஸ் கான்சியஸா எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உணர்வு சார்ந்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், உணர்வோட பலவீனம் காரணமா, உணர்வின்மை காரணமா, அன்கான்சியஸ் ரீசன்ஸ்னால நீங்க சமூகத்துல உருவாக்கிக்கிட்ட பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், இது எல்லாம் காணாம போயிருங்க. உணர்வு சார்ந்து நீங்க உங்க உடம்பு மேல ஏற்படுத்திக்கிட்ட நோய்கள், இதெல்லாம் காணாம போயிருங்க.